இந்த ரூ. 1000 ஒரு பயன்பாட்டுக்குரிய ஒரு அமௌண்ட்டா என்ன? மக்களுக்கு நிச்சயமா. பெண்களுக்கு? பெண்களுக்கு நம்ம கலாச்சாரப்படி, நம்ம நாட்டினுடைய கலாச்சாரப்படி இதுவரை பெண்களுக்கு முக்கியத்துவமே இல்லை. அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, ஆண்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது. சரி. சில பெண்கள் படித்தவங்க ஓரளவு ஆணுக்கு சமமாக இருந்த காலம் உண்டு. சற்று தான் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் தான் அது போல இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு பெரிய அளவில் இருக்காங்க. ஏறக்குறைய பெண்களுடைய வளர்ச்சி, பெண்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற விழிப்புணர்வு, பெண்களுடைய கல்வி, இவைகளெல்லாம் பெண்களை பெரிய அளவில் முன்னேற்றி இருக்கு. பெண்கள் கையில் பொருளாதாரம் என்பது ஒரு மிகச்சிறந்த பொருளாதாரம். சிக்கனமாக அதே நேரத்தில் எதற்கு தேவையோ அதற்கு செலவு செய்து அந்த செலவை அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த திட்டமிடல்லாம் பெண்களாண்ட அதிகம். படிக்காத பெண்களான கிராமத்து பெண்களாண்ட இது இருக்குது. உதாரணத்தனமாக அவங்க எப்பவுமே செலவு பண்ணுறதில்ல. இந்த ரூ. 1000 என்பது பெண்களுக்கு நீங்கள் வசதி படைத்தவங்களுக்கு ரூ. 1000 தான். ஆனால் வசதி இல்லாதவங்களுக்கு, கிராமத்து பெண்களுக்கு இந்த ரூ. 10,000 சமம். அந்த அளவுக்கு அதனுடைய பயன்பாட்டு அவங்களுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு அதை சிக்கனமாக அவங்களுடைய குடும்பங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பணம் ஒரு மிக சிறந்த பணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் கேட்டீங்க, பெண்களுக்கு கல்விக்கெல்லாம் ரூ. 1000 தரமே புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக. பெண்கள் படிக்கிறாங்க, சதவிகிதம் கூடியிருக்கு. இந்த ரூ. 1000 பல குடும்பங்களில் உயர்கல்விக்கு அனுப்ப முடியாத நிலைமை, செலவு பண்ண முடியாத நிலைமை. இப்போ தேவையே இல்லை. அந்த ரூ. 1000 வச்சு நம்பிக்கையோட பெண்கள்லாம் உயர்கல்வியில் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உயர்கல்வி படிக்கிற பெண்களுடைய சதவீதமும் உயர்ந்திருக்கு. இல்லை, இந்த ரூ. 1000 தான் பெண்கள் கல்வி மேம்பாடு ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்றீங்களே? நிச்சயமா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு. அது பல முறைகளை மல்டிப்ளை ஆகும். இப்போ ஒரு பெண்ணுடைய வளர்ச்சி அந்த குடும்பத்தையே காக்கும். மற்றவங்களுக்கு விழிப்புணர்வையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தும். அப்படி தான் அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அது ஒருத்தருக்கு தானே நீங்கள் தரீங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் பலருக்கு அதனுடைய பலாபலன்கள் போய் சேரும். பலர் பயன்பெற்றிருப்பாங்க. அது ஒரு சங்கிலி தொடர் போல் வளர்ச்சி விகிதத்தில் ஒரு முக்கிய அங்கமாக அது திகழ்ந்து கொண்டு